திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவினை அடைதல், திருக்கதவினை திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு நடராஜன் அவர்கள், சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழி ஒழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை. திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை. திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி. வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர். மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார். ஒரு காரைக்காளம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிகீரர் கல்லாடனார். பொன்கபிலர் பரனர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார். திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி. சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி. சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவினை அடைதல், திருக்கோவிலினுடைய திருக்கதவனை அடைதல். இந்த பாடலை வந்தவாசி, அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடிலே வணங்குகிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அற்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் போங்கும். பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற
புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். சரி, அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கோவிலுடைய திருக்கதவத்தை திறத்தல் அதற்குண்டான பாடலை நாமக்கல் மாவட்டம் காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி தேவி வெங்கடேசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கதவும் திருத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமால் உற்றை பிள்ளை நீர் அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம் சிவபெருமான். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே, போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே, உலர்ந்தது பூங்கழற் கிணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரே சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய், ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய், ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நம சிவாய பகவானே, எம்பெருமானே. அற்புதம். நன்றி சாமி. நன்றி, நன்றி, நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே
திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் ஒவ்வொரு நாளும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற ஒரு அற்புதமான களத்தின் மூலமாக நாம் எல்லாரும் இங்கு ஒன்றிணைந்திருக்கின்றோம். அந்த வகையில நம்ம எல்லாம் செந்நெறியில் ஆட்படுத்திய இந்த சிவநெறியில் கொண்டு வந்து சேர்த்த அந்த சிவபெருமானுடைய பெரும் கருணையை எண்ணி அவருடைய பொற்பாதங்களில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி, பிறந்து மொழி பயின்று நம்முடைய அறியாமை என்னும் இருளை நீக்கிய நம்முடைய அப்பா அம்மா, பெற்றோர்கள், நம்முடைய அகையிருளை நீக்கிய அத்தனை குருநாதர்களுடைய திருவடிகளுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிப்போம். ஏன்னா நமக்கு நல்லது கெட்டதுன்னா என்னன்னு தெரியாது. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத நேரங்கள்ல நம்ம தடுமாறி நிற்கும் போதெல்லாம் இந்த குருவருள் வந்துதான் நம்மளை காப்பாத்தும். குருவருள் வந்துதான் நம்மளை காப்பாத்தும். அந்த குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. ஏன்னா அஞ்ஞானத்தை நீக்கினா தான் மெய்ஞானத்தை பெற முடியும். அஞ்ஞானத்தை நீக்கினா தான் மெய்ஞானம். அப்ப சரியான தக்க தருணத்துல யார் வருவாங்கன்னா குருநாதர் தான் வருவார். அதனாலதான் என்ன சொல்றேன், நம்முடைய உடலையும் பொருளையும் ஆவியையும் யார்கிட்ட ஒப்படைச்சிடணும்? குருநாதர். ஏன்னா எனக்கு தெரியாது சாமி, அடுத்தது என்ன நடக்க போதும் எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒப்படைச்சா மட்டும்தான் வழி கிடைக்கும். அப்போ குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்நாள்ல பிறந்து நம்ம மண்ணுல விழுந்த நாள் முதலா இன்னைக்கு திருவடியில கொண்டு வந்து சேர்த்த இந்த புருவ மத்தியில வரலாம் கண்ணு ரெண்டும் கொண்டு வந்து இங்க திருவடியில் நிறுத்துறீங்க இல்லையா? இந்த நிலைமைக்கு வரலாம் கொண்டாந்து சேர்த்தது அவங்கள அத்தனை அடியார்கள், அத்தனை குருநாதர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்களுக்கு நம்ம உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிக்கணும். ஏன்னா அவங்க நோக்கம் திருவடி தான். ஒரு நல்ல குருநாதருடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்? உங்க உலகியல்ல விட்டு தவழ பார்க்க மாட்டார். ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு வண்டி வாகனம் எல்லாம் வாங்கி தர மாட்டார். ஒரு நல்ல குருநாதர் உங்களை திளைக்க விட மாட்டார். நல்ல குருநாதர் உங்களுக்கு போகத்துல அனுப்ப மாட்டார். உங்களுக்கு போகம்னா என்னன்னு காமிச்சு கொண்டாந்துருவார். ஒரு நல்ல குருநாதர் வண்டி வாகனம்னா என்னன்னு காமிச்சு கொண்டாந்துருவார். ஒரு நல்ல குருநாதர் உலகம்னா ஆபத்தானதுன்னு சுட்டி காமிச்சு உங்களை திருப்பி திருவடியில கொண்டாந்து சேர்த்துருவார். ஒரு நல்ல குருநாதர் உலகத்து பொருளை தரமாட்டார். உலகத்து போகங்களை தரமாட்டார். உலகத்து விஷயங்களை தரவே மாட்டார். இந்த உலகத்தை அழிக்கிறது அவரால் தான் முடியும். அப்போ காரிய குருவா இருக்க மாட்டார். ஒருபோதும் அவர் காரிய குருவா வரமாட்டார். ஒருபோதும் காரண குருவாவும் வர மாட்டார். இந்த உலகத்து பொருள்களை வாங்கி தர்றதுக்கு அவர் அங்க ஒன்னும் ஓனர் கிடையாது. அவருக்கு அதிபதியும் கிடையாது. அப்போ ஒரு சிவகுரு சிவபெருமானை காட்டுகின்ற குரு எப்படி இருப்பார்னா 10 பைசாவுக்கு புரோஜனம் இருப்பார். கையால் ஆகாத மாதிரி இருப்பாரு. ஆனா திருவடியை காண்பிக்கத்துல உச்சமா இருப்பாரு. ஏன்னா எது பேரானந்தம்னு அவருக்கு தெரியும். சத்து சித்து ஆனந்தம். அதான் சொன்னேனே. மற்ற குருநாதர்களுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்னா, இவர்கிட்ட பொருள் இருக்காது. ஏன்னா அதை விட அகப்பொருள் இருக்கும், மெய்ப்பொருள் இருக்கும், ஆனந்தம் இருக்கும். ஏன்னா நீ போய் தேடி பார்த்துட்டு வா, உலகம் ஃபுல்லா பார்த்துட்டு வா. போய் வந்தாலும் கடைசியில தேர் வந்து எங்க நிக்கணுமோ அங்கதான் வந்து நிக்கணும். அதனாலதான் மெய்ப்பொருள் கண்டவங்க புறப்பொருளை விரும்புறதே இல்லை. புறப்பொருளை விரும்புறதே இல்லை. அப்படி புறப்பொருளை தேடி போனவங்க எல்லாரும் நிம்மதியற்று போனாங்க. அதான் பொய்யாயினை எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானமாக்கி மெழுகின்ற மெய்ச்சுடரே. அப்போ நிலையில்லாதது வேணுமா, உனக்கு நிலையானது வேணுமா? அப்ப குருநாதர் எதை காமிச்சு கொடுப்பார்? நல்ல குருநாதர் நிலையானது காமிச்சு கொடுப்பார். போலிகள்லாம் வந்து நிலையில்லாதது காமிச்சு கொடுக்கும். அப்பயே புரிஞ்சுக்கலாம் இவர் காரிய குருவா, இவர் காரண குருவா, இல்ல சிவகுருவான்னு. அப்ப குருநாதரை அனலைஸ் பண்ற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை, அவ்வளவுதான். அப்ப யாரை பிடிச்சா திருவடியை சேர முடியும்? அப்ப திருவடி உனக்கு முக்கியம் இல்லை, உலக பொருள் முக்கியம். அப்ப உலக பொருள் முக்கியம்னா ஓடி போயிடு, கிட்ட இருக்காது. அவ்வளவுதான், என் கிட்டவே இருக்காது. அப்போ நல்ல பாருங்களேன், ஒரு நல்ல ஞானி. இப்ப அதுதான் அடிக்கடி சொல்லுவேன். திருவண்ணாமலையில அந்த விசிறி சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கிட்ட நெருங்கும் போது அதட்டிட்டு வரான். ஏய் போ போ அப்படின்னு வரான். ஏன்னா உன் புத்தி மட்டமான புத்தி, இங்க வந்து நீ உலகத்து பொருளுக்காக என்கிட்ட வர, ஓடி போ அப்படின்னு. நல்ல ஞானி விரட்டி விட்டுருவார். எது பக்குவப்பட்டதோ அதை மட்டும்தான் கிட்ட சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அது ஆன்மாவை அடையணும், அனுபூதி அடையணும், திருவடி அடையணும்னு எது வருதோ அதை தான் கிட்ட சேர்ப்பாங்க. மத்ததெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. அப்படி முறைச்சிருவாங்க, எரிச்சிருவாங்க. அவ்வளவுதான், ஒண்ணுமே போ, பவுண்டரி கிட்டே வராது நீ. ஏன்னா அது ஆணவத்துல கண்மத்துல மாயில மாட்டிருக்கு. என்ன நம்மள சாமி விரட்டி அடிச்சிட்டாரு. அப்ப ஒரு முறை கிரிவலம் வந்தவன் அந்த சாமி கிட்ட திட்டு வாங்கின்னு போனவன் என்ன பண்ணுவான், அந்த ஒரு மாசம் நினைச்சுன்னு இருப்பான், அந்த ஆளுக்கு ஈவு இறக்கமே இல்லை, என்ன வெளியே போன்னு சொல்லிட்டான். அந்த ஆளு என்ன ஈவு இறக்கமே இல்லை, என்ன வெளியே போன்னு சொல்லிட்டான்.
எதுக்கு அந்த ஆலோசனை? அதை யோசிக்க ஆரம்பிப்பான். எதுக்கு என்ன? அப்பன்னா அந்த உயிர் வந்து அவர நினைக்குது. யாரு நினைக்குது? அந்த குருநாதர் நினைக்குது. அப்போ இந்த ஆள் நம்மள விரட்டி அடிச்சுட்டானே, செருப்பு பிஞ்சுக்க போ கிட்ட வராது. ஓடி போணும். அப்படின்னு சொல்லிட்டு திட்டுருவாரு. என்ன இந்த மகான் இவ்வளவு பெரிய மகானா இருக்கிறாரு, கூப்பிட்டு அரவணைப்பாருன்னு பார்த்தா நம்மள திட்டிட்டாரே. நம்மள திட்டிட்டாரே. அப்ப யோசிக்க ஆரம்பிப்பான். யோசிக்க ஆரம்பிச்சு, எதுக்கு நம்ம குருநாதர் சேர்க்கல? நம்ம கூட வந்தவங்க எல்லாம் ஏத்து அரவணைச்சுக்கிட்டாரே. இவரு நம்ம மட்டும் ஏன் சேர்க்கல? அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும்போது, அப்ப நம்ம பொய் பொருள்ல தேடுறோமா? மெய்ப்பொருள்ல தேடுறோமா? எதுக்கு நம்ம குருநாதர்கிட்ட போறோம்? அப்படின்னு யோசிப்பான். இப்படி யோசிச்சான்னா அவன் தேறிடுவான். அப்போ இங்க தான் ஆணவம் வேலை செய்யும். அவருக்கு ஒரு கொம்பு இருக்கும் இல்லையா? ஆணவம். பார்த்துக்கலாம். நீ எப்படி சாமியார் ஆவறன்னு பார்க்கலாம். அடுத்த முறை உன்ன நான் என்ன பண்றேன்னு அவன் நினைச்சிட்டான்னா, அவனுக்கு அடி விழும் வாழ்க்கையில. ஏன்னா, அவன் உள்ள குருநாதர பழிக்கிறான் இல்லையா? பார்த்துக்கலாம். ஏன்னா கொம்பு முளைக்குது இவருக்கு. என்ன கொம்பு முளைக்குது இவருக்கு? ஆணவம்ன்ற கொம்பு முளைக்குது. இந்த கம்பு முளைச்சோன்னே, எவ்வளவு கெட்ட நீ வந்து என்ன வெளிய போன்னு சொல்லிட்டியா? அப்படின்ட்டு அந்த திமிரு. அந்த திமிரு ஏறும்போது ஆணவம் என்ன பண்ணிடும்? அந்த ஆணவத்தினால யார அணுக முடியாது? குருநாதருடைய திருநிழல அடைய முடியாது. அப்ப ஆணவம் உள்ளவர்கள் எங்க நுழைய முடியாது? எங்க நுழைய முடியாது? இறைவனுடைய திருவடி குருவருள்ல பாத்திரம் வாங்க முடியாது. அப்போ ஆணவம் எது தடுக்குது? குருவருள் தடுக்குது. அப்போ இந்த இந்த திட்டு வாங்கினவன் அடுத்த கிரிவலத்துக்கு போகும்போது, திருப்பியும் அவருடைய கண்ண பார்த்து இறைஞ்சி, "நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல சாமி. நீங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டீங்க. என்ன சேர்க்க மாட்டேன்றீங்களே!" அப்படின்னு யோசிச்சு நின்னான்னா, திருப்பியும் கண்ண பார்ப்பாரு. பக்குவம் வந்துக்குதான்னு பார்ப்பாரு. நான் திட்டியும் இவன் திருப்பியும் வந்திருக்கிறான்னு சொன்னா, ஆணவம் ஒடுங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அரவணைச்சுக்குவார். இதுதான் பக்குவப்பட்ட ஆன்மா. இன்னும் அது ஒடுங்கல அப்படின்னா, அவன் ஒடுங்கலன்னா அந்த ஆணவம் கிட்ட வராது. ஆமா. ஆ ஐயா அந்த சாமியார பார்க்க போறான். போங்க, போங்க. அவன் ஒரு லூசு அவன் பைத்தியக்காரன். திட்டிக்கின்னே இருப்பான். அவன் கூட போய் என்ன பண்ண போறீங்க? அதுக்கு என்ன மாற்று சாமியார். அதாவது குருநாதர மாத்திக்கிட்டே இருக்குது. இவர்கிட்ட போனா எதனா கிடைக்குமா? அவர்கிட்ட போனா எதனா கிடைக்குமா? இங்க போனா எதனா கிடைக்குமா? எவன் நம்மளுக்கு அந்த அறியாமை நீக்குறானோ அவன கண்டுபிடிக்கணும். அவங்க உங்கள தேடி வருவாங்க. நம்ம அறியாமைய நீக்குறாங்க இல்லையா? அவங்க தான் ஒரு மானுட சட்டை தாங்கி வராரு. யாரு? சிவபெருமான். எப்படி சும்மா வருவாரான்னா அவரு? அப்படி மானுட சட்டை தாங்கி வந்து நம்முடைய அறியாமை நீக்கி, நம்முடைய தலைய தடவி குடுத்து, இதுதான் மேட்டர், இதுதான் விஷயம். அப்ப அத ஏத்துக்கணும். அத ஏத்துக்கிற அளவுக்கு பக்குவம் இல்ல. அறியாமைனால, ஆணவத்தினால நம்ம பிரிஞ்சு போயிடுறோம். எதனால பிரிஞ்சு போயிடுறோம் நம்போ? ஆணவம் நம்மள பிரிச்சிருது. இந்த கர்மா வந்து நம்மள பிரிச்சிருது. மாயை வந்து நம்மள ஒதுக்கிருது. அப்ப இந்த 3 கேட்டும் நம்மள குருநாதர்கிட்ட சேர்க்க விடாம செய்யுது. ஒரு நல்ல குருநாதர் பார்த்த உடனே இது 3ம் அடங்கிடும். ஆணவம் வேலை செய்யாது, கர்மா வேலை செய்யாது, மாயை வேலை செய்யாது. 3ம் வேலை செய்யாது. உயிர் மட்டும் தான் வேலை செய்யும். அப்போ அந்த குருநாதர் திட்டின உடனே, அப்ப மறுமாசம் அந்த கிரிவலத்துக்கு போன உடனே, அவர் பார்த்த உடனே பார்ப்பாரு. ஆணவம் ஒடுங்கியிருக்கான்னு பார்ப்பாரு. பக்குவப்பட்டுடுச்சு. இதுக்கப்புறம் திருவண்ணாமலையில அண்ணாமலையார் பாதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுது அப்படின்னா மட்டும் தான் ரிசர்ச் மைண்ட் இருக்கு. பரவால்ல. ஆராய்ச்சி இருக்குது. ஆமா. உலக பொருளுக்கு மேல ஆசைலாம் இல்ல. எப்படியாவது இந்த அண்ணாமலையார்னா யார்? எப்படி இருப்பாரு? அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. பார்க்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. எனக்கெல்லாம் அது கிடைக்காதா? அப்படின்னு ஏங்குற உயிர பார்த்து அவர் என்ன பண்ணுவாரு? அப்போ அந்த ஏக்கம் வந்த பிறகு அந்த உயிர உள்ள சேர்த்துக்குவாரு. இதுதான் நல்ல குருநாதருக்கு அடையாளம். அப்போ ஒரு சிவகுருவா மாறுவார். அப்போ அவனுக்கு ஆணவம்னா என்ன? கன்மம்னா என்ன? மாயை என்னன்னு இந்த 3 மயக்கங்கள சொல்லி தருவார். அப்போ அனுபவபூர்வமா அந்த ஆணவத்த கடக்கிறது எப்படி? அனுபவபூர்வமா அந்த கர்மாவிலிருந்து விடுதலை வாங்குறது எப்படி? அனுபவபூர்வமா அந்த உடல் இச்சையிலிருந்து மீள்றது எப்படி? அனுபவபூர்வமா மயக்கத்திலிருந்து மீள்றது எப்படின்ற ரகசியத்த குருநாதர் சொல்லித் தருவார். அப்ப குரு இல்லாத வித்தை பாழ். அப்ப திருவருள் நீங்க பெறணும்னா குரு அருள் வேணும். சும்மா கிடைக்குமா? உழைக்காம எதனா கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு உபதேசம் வாங்கி 12 வருஷம் ஆகணும். சும்மா கிடைக்காது. உடனே அப்படியே பூத்து குலுங்கிடாது. மூலாதாரத்திலிருந்து உடனே மலர்ந்து தாமரை எல்லாம் மலர்ந்து அப்படியே உருவ மத்தியம் திறந்து அப்படியே ஏகாந்தமா இருக்கும். டக்குன்னு முடியுமா? முடியாது. ஒரு உபதேசம் வாங்குறதுக்கு 12 வருஷம் குருநாதருக்கு கோமணம் துணி துவச்சு போடணும். மாடு மேய்க்கணும். மூத்திரத்த எடுத்து போடணும். அவர் துணியா துவச்சு போட்டிருக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு உபதேசம் கொடுத்து புருவ மத்தியில ஒரு ருத்ராட்சம் போட்டு திருநீர் பூசி வச்சு புருவ மத்தியில கைய வச்சு சுவாசத்தை மேல ஏத்தி திருவடியை காமிக்கிறதுக்கே 12 வருஷம் ஆகும். அந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் உழைக்கணும். திருவடி தெரிஞ்சு 12 வருஷத்துக்கு அப்புறம் உழைக்கணும். அந்த 12 வருஷத்துக்குள்ள அனுபூதி கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் சாமியோட திருவடி கிடைக்கும்.
அதுக்கு இடையே எவ்வளோ நாள் இருக்குல்ல. இப்படிலாம் முறையா ஆசிரமத்துல வாங்கின உபதேசத்தை வாரி வாரி இறைச்சதுனால வந்த விளைவு என்னன்னா, அத பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும். கண்டவனுக்கு என்ன பண்ண முடியாது? போடக்கூடாது. அதனுடைய விளைவு நம்ம அனுபவிக்கிறோம். எவனுக்கு கொடுக்கணுமோ உபதேசம் அவனுக்கு தான் கொடுக்கணும். இவன் தாங்குவானா, இவன் தேறுவானா, உண்மையிலே சிவனடியை தேடி வரானா அப்படின்னு பார்த்து கொடுக்கணும். தவறு பண்ணக்கூடாது. தவறு பண்ணக்கூடாது. எல்லாருமே சிவனடியாரா மாறிட முடியாது. விபூதி பூசணும் சிவனடியார் ஆயிட முடியாது. ருத்ராட்சம் போட்டவெல்லாம் சாமியார் ஆயிட முடியாது. தாடி விட்டவெல்லாம் சாமியார் ஆயிட முடியாது. அவன் உண்மையில நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அவனுக்கு திருவடி நோக்கமா, உலக பொருள் நோக்கமா? அவனுக்கு உண்மையிலே சிவபெருமான் நாட்டம் இருக்கான்னு பார்க்கணும். இது பாத்திரம் மருந்து, இந்த பாத்திரம் மருந்து கொடுத்தாதான் பிச்சை. அதான் பாத்திரம் மருந்து பிச்சை எடு. எல்லாருக்கும் அந்த உபதேசம் கிடைக்காது. அப்போ உண்மையா யார் ஒருத்தர் தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவங்களுக்கு தான் உபதேசம், மற்றவங்களும் உபதேசம் கிடையாது. அதனாலதான் நம்ம சேனல்ல யார் இங்க நிலைக்க முடியும்னா, தேடல் உள்ள உயிர்கள் மட்டுமே நம்ம சேனல்ல நிலைக்க முடியும். மற்ற உயிர்களுக்கு இங்க இடமே கிடையாது. உலகத்து ஆசை உள்ள மனிதர்கள், உலகத்து இச்சை உள்ள மனிதர்கள் இது உள்ள பயணிக்க முடியாது. முழுக்க முழுக்க அருள் உலகத்துல அருளை பெற வேண்டும் என்கிற ஆர்வம் மட்டும் இருக்கிறவங்க மட்டும்தான் இது உள்ள பயணிக்க முடியும். தெரிஞ்சுக்கணும்ன்ற வேகம் உள்ளவங்க. இந்த பேரு, புகழு, அப்புறம் தன்னை நிலைநிறுத்தும், தன்னை பேர் வரணும்னு ஆசைப்படுற எவனும் இது உள்ள பயணிக்க முடியாது. இங்க அடையாளமும் அங்கீகாரமும் இங்க கிடையாது. இங்க ஆனந்தம் மட்டும்தான். சத்து சித்து ஆனந்தம். உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்படி பகிரங்கமா யார் இறைவனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க தான் நம்ம சிகாரத்துல பயணிக்க முடியும். இன்னும் கேட்டா சத்தியமா இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வர முடியும். அப்ப எந்த உயிருக்கு நம்ம சிகாரம் நமக்கு பாடமா இருக்குன்னா, நாளைக்கு செத்து போயிடலாம்னு நினைக்கிறான் பாரு. தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் உள்ளவன். இதுக்கப்புறம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நமக்கு யாராவது வழிகாட்ட மாட்டாங்களா? உண்மைன்னா என்ன யாருன்னா சொல்லி தர மாட்டாங்களா? எது திருவடின்னு நமக்கு காமிச்சு கொடுக்க மாட்டாங்களா? அப்படிப்பட்ட உயிருக்கு தான் சிகாரம் உயிர் கொடுக்கிற ஒரு பெரிய பாலமா இருக்கும். ஏன்னா இது லாப நோக்கமற்ற, பண நோக்கம் இல்லாத, வெறும் அன்பையே மையமாக கொண்டு திருவடியை காட்டக்கூடிய இடம் தான் சிகாரம். அப்படிப்பட்டவங்க தான் நம்ம கூட பயணிக்க முடியும். வேற யாரும் நம்ம கூட பயணிக்க முடியாது. அப்படி நொந்து போன உயிர்களுக்கு வழி காமிச்சு, இதுதான் திருவடி, இதுதான் சாமியோட இருப்பிடம், இப்படிதான் சுவாசத்தை பண்ணணும், இப்படிதான் சின்முத்திரையை பிடிக்கணும், இப்படி உட்கார்ந்து அந்த நிழல நீ இளைப்பாறலாம் அப்படின்னா, அதை தடுக்கிறது எது? ஆசை. அது தடுக்கிறது எது? கர்மா. அது தடுக்கிறது எது? மயக்கம். இந்த மூணுத்தையும் கிராஸ் பண்ணணும். அது எப்படி கிராஸ் பண்ணணும்னு குருநாதர்கிட்ட கேட்டு கத்துக்கணும். இல்லைன்னா ஒன்னு சாவடிச்சிடும். அதுவே ஒன்னு சாவடிச்சிடும். அப்போ குருவருள் இல்லைன்னா திருவருள். இன்னைக்கு குருவருளை நான் அதிகமா பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி குருவருளை பத்தி பேசிட்டேன். ஏன்னா இந்த அடிப்படை தெரியாம நீங்க ஞானத்துக்கு வர முடியாது. நீங்க ஞானம் பெறணும், நீங்க ஆனந்தம் பெறணும், சத்து சித்து ஆனந்தமா நீங்க இருக்கணும்னு சொன்னா குருவருள் நிச்சயம் வேணும். ஒரு குருநாதர் இல்லாம சத்தியமா நீங்க கரையேற முடியாது. பணியணும். வயசு இங்க பெரிய விஷயமே கிடையாது. ஞானம் எப்படி பெற்றிருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். அவர் எவ்வளவு அனுபூதி பெற்றதா இருக்காருன்னு தான் பார்க்கணும். அவர் வாய்ஸ் ஓடல் அடிக்கிறாரா, வயிற்றுக்காக பேசுறாரா, இல்ல பணத்துக்காக பேசுறாரா, இல்ல உண்மையை சொல்றாரா அப்படின்னு பார்க்கணும். இந்த நிலைமையை பார்த்தா மட்டும்தான் நமக்கு உண்மை கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. திருவருள் வேணும்னா குருவருள் வேணும். சத்தியத்தை தேடி வர்றவங்க மட்டும்தான் நம்முடைய இதுல பயணிக்க முடியும். மத்தவங்க யாரும் பயணிக்க முடியாதுன்ற உண்மையை நம்ம பகிரங்கமா அங்க சொல்லிடுறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி இன்றைக்கு உண்டான திருமந்திர பாடலுக்கு போலாம். சிவபெருமானே சிவசிவா. காலையில கொஞ்சம் வேகம் வந்துருச்சு. ஏன்னா ஆன்மாக்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை கொடுத்துட்டா தான் நிம்மதியா செய்தியை கேட்க முடியும். அப்போ குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்போ குருவருள் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அப்ப நிம்மதி எங்க இருக்குன்னா நேர்மையா இருந்தா கிடைக்கும். யாருக்கிட்ட? குருநாதர்கிட்ட. சரி, இன்றைக்கு உண்டான பாடல் பார்க்கலாமா? திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்துல 3ஆம் தந்திரம். 3ஆம் தந்திரத்துல
அட்டமா சித்திங்கிற 11வது தலைப்பின் கீழே 38வது பாடல் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். எத்தனாவது பாட்டு? 38வது பாட்டு. சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தன் வழியாக தழைத்திடும் ஞானமும் தன் வழியாக தழைத்திடும் வையகம் தன் வழியாக தழைத்திடும் ஞானமும் தன் வழியாக தழைத்திடும் வையகம் தன் வழியாக தழைத்த பொருள் எல்லாம் தன் வழி தன் அருள் ஆகி நின்றானே. தன் வழியாக தழைத்த பொருள் எல்லாம் தன் வழி தன் அருளாகின்றானே. இது பாடல். பாடலுக்கு உண்டான அந்த பதங்களை பிரிச்சு பிரிச்சு பார்த்துடலாம். இந்த சொல்லெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. அடிக்கடி சொல்லுவேன் நான். இந்த செய்யுள்ல வரக்கூடிய சொல்லெல்லாம் கொஞ்சம் ஆழமா கவனிச்சா நிச்சயம் சாமி நம்மளுக்கு அந்த பொருள் சொல்லுவார். தன் வழியாக தழைத்திடும் ஞானமும் தன் வழியாக தழைத்திடும் வையகம் தன் வழியாக தழைத்த பொருள் எல்லாம் தன் வழி தன் அருள் ஆகி நின்றானே. இது பாட்டு. பாட்டுக்குண்டான பொழிப்புரை விளக்கத்தை பார்ப்போம். திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல 11வது தலைப்பு அட்டமா சித்திக்கு கீழே இருக்கிற 38வது பாடல் நம்ம பார்க்கிறோம். சரியா? அதுல பொழிப்புரை தர்மயாதனம் எப்படி வெளியிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தற்போதம் இழந்து சிவத்தை உணர்ந்து நின்றால் ஞானம் மென்மேலும் பெருகும். தற்போதம் இழந்து சிவத்தை உணர்ந்து நின்றால் ஞானம் மென்மேலும் பெருகும். அங்கனும் பெருக பெற்றவனால் உலகம் நலம் பெறும். அங்கனும் நலம் பெற்ற உலகம் அவன் வழிபடுமாயினும் அவன் அவற்றை ஆள நினையாது சிவனது அருள் வழி நின்று அதுவேவாய் நிற்பான். இதுதான் பொழிப்புரை. திருப்பி ஒரு முறை படிச்சிடுறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பாட்டை எழுதியிருக்காரு திருமூலர். எப்படி? 3000 பாடல் மொத்தம். ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கினாரு. அப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எழுதிருக்கிறாருன்னா அந்த பாட்டினுடைய அருமை எப்படின்னு நம்ம தெரியணும்ல. பார்ப்போம், அந்த பொழிப்புரையை பார்ப்போம். தற்போதும் இழந்து சிவத்தை உணர்ந்த நின்றால் தற்போதும் இழந்து சிவத்தை உணர்ந்து நின்றால் ஞானம் மென்மேலும் பெருகும். அங்கனம் பெருக பெற்றவனால் உலகம் நலம் பெறும். அங்கனம் நலம் பெற்ற உலகம் அவன் வழிபடும் ஆயினும் அவன் அவற்றை ஆள நினையாது சிவனது அருள் வழி நின்று அதுவேவாய் நிற்பான். அவ்வளவுதான் செய்தி. இதான் பொழிப்புரை. இதுதான் பாட்டுக்கு உண்டான விளக்கம். இப்போ 4 லைன் தாங்க. 4 லைன் தான். அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கு தலைப்பு அட்டமா சித்தின்னு பேரு. இந்த அட்டமா சித்திகள் அடையறதுக்கு அடிப்படை தகுதி என்ன நேத்து பார்த்தோம். எப்போ நான் திருமந்திரத்தை தொட்டாலும் அடிப்படை தெரியாம நீங்க வரக்கூடாதுன்றதுல நான் தெளிவா இருக்கிறேன். அட்டாங்க யோகத்துல அதனுடைய முடிவு தான் அட்டமா சித்தி. அப்ப பாட்டு படிக்கிறதுனாலயோ பாட்டை கேட்கறதுனால உடனே அந்த சித்திக்கு போயிட முடியுமா? அந்த சித்தை அடைய முடியுமான்னா அடைய முடியாது. அடிப்படையில உழைச்சிருக்கணும். அடிப்படையில கொஞ்சமாவது உழைச்சிருக்கணும். எல்லாரும் விதைச்சாங்க, ஒருத்தர் மட்டும் விதைக்கவே இல்லை. 6 மாசம் கழிச்சு எல்லாரும் அறுவடைக்கு போறாங்க.
எல்லாரும் அருவா எடுத்துக்கிட்டு போகும்போது இவர் விதைக்காதவரும் போனார்னா ஒத்துக்க முடியுமா? ஏங்க விதைச்சவங்க தான் போய் அறுவடைக்கு போய் நம்ம கத்தி எடுத்துட்டு போய் அருவா எடுத்துட்டு போய் அறுவடைக்கு போக முடியும். விதைக்காதவங்க போய் அவரும் கத்தி எடுத்து அருவா எடுத்துட்டு போறாரு. போய் அவர் நிலத்துல போய் நிக்கிறார். எப்படி இருக்கும்? விதைச்சு, ஏர் ஓட்டி, பக்குவப்படுத்தி, அது உண்டான எல்லாம் செஞ்சு, தக்க நேரத்துல அதுக்கு மருந்து போட்டு, தக்க நேரத்துல அதுக்கு எல்லாம் பண்ணி, தக்க நேரத்துல அதுக்கு எல்லாம் செஞ்சு, மருந்து போட்டு, உரம் போட்டு, தண்ணி பாய வச்சு, 6 மாசம் அறுவடைக்கு வந்த பிறகு இவங்க அருவா எடுத்துன்னு போறது நியாயம் இருக்குது. ஒண்ணுமே உழைக்காம வந்து அருவா எடுத்துன்னு போய் நின்னு கழனில எதுவுமே இல்லைன்னா எப்படி அது? கிடைக்குமா? அப்ப உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல? அந்த கோயிலுக்கு போய், இந்த கோயிலுக்கு போய், கடைசியில சிவபெருமான் டக்குன்னு குடுத்துருவாரா? அப்போ எவன் விதைச்சவன், எவன் உழைச்சவன், எவன் பக்குவப்பட்டவன்னு பார்த்து தான் குடுப்பாரு. அப்ப உழைக்காதவன் அருவா எடுத்துன்னு போனா கிடைக்குமா? அப்போ ஒரு அடியாரு, ஒரு சாதகனுக்கு அடிப்படையில ஒழுக்கம் வேணும். அந்த அடிப்படையில சிவனடியார் ஆகக்கூடிய தகுதி வேணும். அப்ப இயமம் வேணும் முதல்ல. இயமம்னா என்ன? பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது. பஞ்சமா பாதகம்னா என்ன? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது. இந்த 5 பாதகத்துல இருந்து நீ தப்பிச்சினா சிவபெருமானை தொடக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு. அவனுக்கு பூ பறிக்கிறது, அவனுக்கு மாலை கட்டி போடுறது, அவனுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து போய் போடுறது, அழகு பார்க்கிறது, இதெல்லாம் சரியில வருது. கோலம் போடுறது, மெழுகுறது, உழவார பணி செய்யறது, உற்சவமூர்த்தி தோல்ல சுமக்கிறது, அபிஷேகத்துக்கு உதவுறது, பால் தயிர் எடுத்து கொடுக்கறது, இப்படி ஆரம்பத்துல ஒரு சாதகனுக்கு எது உள்ள நுழையறதுக்கு கேட்வேன்னு சொன்னா இந்த பஞ்சமா பாதகம் இல்லாம இருந்தான்னா அவன் சிவபெருமானை தொடுவதற்குரிய தகுதி உடையவனாகிறான். அப்ப அடிப்படையில இயமமே சரியில்லைன்னு வச்சுங்களேன். அடிப்படையில ஒழுக்கமே ஒருத்தனுக்கு பேசிக்கா அடி வாங்கிடுச்சு. அவன் என்ன ருத்ராட்சம் போட்டாலும் வேலை நடக்காது. அவன் என்ன திருநீர் பூசினாலும் வேலை நடக்காது. ஏன்னா இதுலதான் முடிஞ்சு போச்சே. பொய் சொல்றான்னா முடிஞ்சு போச்சு. அவன் எவ்வளவு பெரிய பிராமண குடும்பத்துல பிறந்தவனா இருந்தாலும் சரி, பொய் சொன்னான்னா கதை முடிஞ்சு போச்சு. பொய் சொன்னான்னா கதை முடிஞ்சு போச்சு. அவன் எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் சரி, எழுதி வச்சுங்க. அவன் வழுவிட்டான்ல, சொல்லுல இருந்து மாறிட்டான் இல்லையா, வாக்கு மாறிட்டான் இல்லையா, அப்பவே அவன் தபம் போயிடுச்சு. அப்போ அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை அப்படியே ஒடுங்கிடுச்சு, தீர்ந்து போச்சு. வள்ளுவர் சொன்ன 5ம் போச்சு. அப்போ போச்சுன்னா எல்லாம் தீர்ந்து போச்சு. அப்போ ஒழுக்கம் போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு. அப்போ இயமம்ன்றது என்னன்னா சுத்தமா இருக்கணும். முதல்ல சத்தியத்தை கடைபிடிக்கிறது, திருநீர் பூசுறீங்க, ருத்ராட்சம் போடுறீங்க, 5 எழுத்துக்குள்ள வரீங்கன்னு சொன்னா ஒழுக்கத்துக்குள்ள முதல்ல வரணும். இந்த ஒழுக்கத்து இல்லாதவன் எந்த சித்தியும் அடைய முடியாது. எதையுமே அடைய முடியாது. ஆனா பேருக்கு நல்ல தோற்றமா இருக்கு. பெருந்த உயர்ஞ்சாதின்னு சொல்லிக்கலாம், எல்லாம் சொல்லிக்கலாம். பொய் கணக்கு எழுதுறான்னு வச்சுங்களேன். ஏன் வரி ஏய்ப்பே செய்யறான்னு வச்சுங்களேன், அரசாங்கத்தை ஏமாத்துறான்னா அவனும் வர முடியாது. அவன் பாதகத்துக்குள்ள வந்துடுறான். 5 அந்த பஞ்சமா பாதகத்துக்குள்ள வந்துடுறான். அதான் சொன்னேன், பொய் சொல்லுதல், திருடுதல், கொலை செய்யறது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடுறது, இன்னொருத்த பொருளுக்கு ஆசைப்படுறது, அபகரிக்கிறது, பொய் கணக்கு எழுதுறது. அப்ப இவன் எல்லாம் எதுல வந்துடுறான்னா அந்த பாதகத்துல அவன் சிவபெருமானுடைய அடிக்கு வர முடியாது. பேசிக்கே அடி வாங்கி போச்சு. அப்ப என்ன சாயம் போட்டு, என்ன பூசி, என்ன பிரயோஜனம்? என்ன மேக்கப் பண்ணாலும் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. ஆனா தோற்றம் நல்லா இருக்கும் சிவனடியார் மாதிரி. திருவடி வணக்கிற சாமி, ஐயா சிவாய நமங்கய்யா, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா பேசிக் அடி வாங்கிருச்சு இல்ல. அப்ப அடிப்படையில உடைஞ்சு போன ஒரு ஒழுக்கம் இல்லாதவர்கள் எங்க வர முடியாது? திருவருளுக்கு அட்டாங்க யோகத்துக்கு வர முடியாது. திருமூலர் சொல்ற அந்த அட்டாங்க யோகத்துக்கு வர முடியாது. அப்படி வரணும்னு சொன்னா அடிப்படையில அன்பு இருக்கணும். அன்புன்னு ஒண்ணு எங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க உண்மையிலேயே நீங்க எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அந்த தேவையில்லாத, அதாவது அல்லது நீக்கி நல்லதை கை கொள்வீங்க. நமக்கு அல்லது எது? பீடி, சிகரெட், அவினு, பாக்கு, புயல, தண்ணி, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இன்னொரு பொருள் ஆசைப்படக்கூடாது, தேவையில்லாத பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்ப இதெல்லாம் நமக்கு நிம்மதி தரல. எதுக்கு நம்ம வம்பு? காம, குரோத, மோகம், லோபம், மதம், ஆச்சரம், டம்பம், மசு, இந்த 8 பேர் நீக்கிட்டு இதெல்லாம் நமக்கு நிம்மதி தராது.
நிலையானது எது, நிலை இல்லாதது எது? அப்ப நிலையானதை தேடி வந்துட்ட, அப்ப ஒழுக்கத்துக்குள்ள நீ வரணும்ல. அப்புறம் சாமி எனக்கு எங்க போனா அருள் கொடுக்கல, அங்க போனா அருள் கொடுக்கல, அப்ப சாமி மேல பழி சொல்லக்கூடாது. இந்த சாமிக்கு கண் இருக்குதா, அப்புறம் இந்த சாமிக்கு காது இருக்குதா? ஏன் பேசிக்கா அடி வாங்கி போச்சு, அதுக்கப்புறம் ஏன் அவர்கிட்ட போய் கேட்கிற? அப்போ இயமம், முதல் சட்டமே இயமம் தான். அந்த இயமம் என்ன சொல்லுது? அல்லது நீக்கினியா முதல்ல உள்ள இருக்கிற ஈஸ்வரனுக்கு துரோகம் பண்ணாம இரு. அதுக்கப்புறம் வெளியில இருக்க ஈஸ்வரனை போய் வழிபாடு செய்யலாம். நீ எந்த மலை ஒன்னாலும் ஏறு. சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ எந்த ஜீவனுக்கு சேவை செய்ய போற? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். முதல் கேள்வி இதுதான். உனக்குள்ள இருக்கிற உன்னை கருவுற்ற நாள் முதல்ல கட்டையில போந்தோனே உனக்காக ஒரு ஒரு இதயம் துடிக்குது. அதுக்கு நீ என்ன பண்ண? அதான் மேலை சிதம்பரம். அப்ப உனக்குள்ள இருக்க சிதம்பரத்துக்கு நீ என்ன பண்ண? நன்றி கெட்டவனே அப்படின்னு தானே சாமி நினைப்பாரு. அப்ப உன்னை காப்பாத்துறனே, உன்னை காப்பாத்துறல்ல, அந்த மெய்ப்பொருளுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அப்ப ஏமத்துல சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. முதல்ல நம்மளையும் நாய் செவிகை ஏத்து வச்சு மேல உட்கார வச்சாருல்ல, நம்மளையும் ஒரு பொருளா மதிச்சாருல்ல. மாணிக்கவாசர் சொல்றாரு, எத்தனை இடத்துல நாயின்னு சொல்றாரு. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை, சீ ஏதும் இல்லாதின் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசருக்கு சென்றுவதாய் கோத்துபின்னு சொல்றாருல்ல. நான் செஞ்சா என்ன குற்றம் செஞ்சாலும் குணமா ஏத்துக்கிறிய கடவுளே, சாமியே அப்படின்னு பணியிறோம் இல்லையா? அதுதான் பணி. அந்த பணிவு இருந்தா மட்டும்தான் ஞானத்துக்கு நம்ம கிட்ட வர முடியும். நல்ல உள்ளம் அதை உணரும். சே, அப்ப இது எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்ல, சாமி தான் நடத்துறாருன்ற பேரறிவு வந்த பிறகு பணிவு ஏற்படுது இல்லையா? அதான் பணிவு, அதான் பக்தி. அங்கதான் உருக்கம் ஏற்படும். அது வரைக்கும் பக்தி வராது. அது வரைக்கும் பக்தி வராது. அப்போ ஏமம்ன்றது என்னன்னா, நம்ம உடம்புக்கு நம்ம ஜீவனுக்கு எது எல்லாம் துரோகம் நடக்குதோ அந்த துரோகத்துக்கு டீ காப்பி முதற்கொண்டு, டீ காப்பி குடிக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன் குடிக்கூடாதுன்னு சொல்றேன்? பிராணனை தடை பண்ணிடும். பால் சேர்த்துக்கிங்கன்னா தடைப்பட்டுடும். நீங்க டிகாஷன் எலுமிச்சம்பழம் புடிச்சு சாப்பிடலாம், உங்க சுவாசம் தடைப்படாது. ஆனா இதயத்துக்கு நல்லது. அதே டிகாஷன்ல நீங்க பாலை சேர்த்தீங்கன்னா என்ன ஆயிடும்? 6 மணி நேரம் உணவு கட்டுப்படும். இத சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது ஜென்மங்களுக்கு. டீ குடிச்சா என்ன நடக்கும்? அதுக்குதான் பிராணனை கெடுது. பிராணனை கெடுக்கக்கூடிய முதல் ஆற்றல் டீ உண்டு. பிராணாயாமம் செய்ய முடியாது. காப்பி குடிச்சா வேலை கிடக்காது, தடைப்பட்டு போயிடும். உன் சுவாசம் மேல போறது தடைப்பட்டு. நல்லா குடிச்சு பாரு காப்பியை. பால் சேர்க்காம குடிச்சுன்னா உத்தமம். டீ தூள் நல்லதுதான், ஆனா பால் சேர்த்தா ஆபத்து. காப்பி தூள் நல்லதுதான், பால் சேர்த்தா ஆபத்து. உன் பிராணனுக்கு எதெல்லாம் தடை இருக்கு அதெல்லாம் பாரு. மச்ச மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா உன் பிராணனுக்கு ஆபத்து, உங்க உயிருக்கு ஆபத்து. அது தெரியாது உனக்கு, இப்ப தெரியாது. அப்போ ஒரு உபதேசம் கொடுக்கிறாரு ஒரு குருநாதர் சொன்னா இத்தனை சத்தியம் வாங்கிக்குவார். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மச்ச மாமிசம் சாப்பிடக்கூடாது, கொலை பண்ண பொருளை சாப்பிடக்கூடாது, இன்னொருத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அந்த வாக்கு வாங்கிக்கிறது. அதை மீறும் போது ஆபத்து வருது. எப்ப ஆபத்து வருது? எப்ப ஆபத்து வருது? வாக்கு மீறும்போது ஆபத்து வருது. அப்ப எது துரோகம்? நம்ம மனசாட்சிக்கு துரோகம் பண்றோம். அப்ப துரோகம்னா குருநாதருக்கு துரோகம் பண்றோம். அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனா உங்க உள்ள உங்களை அது தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். வேற யாரும் சுட வேண்டியதில்லை, இன்னொருத்தர் வந்து சுடணும்னு அவசியமே இல்லை. அப்போ அடிப்படையில ஏமம் சரியா இருந்தா மட்டும்தான் நியமத்துக்கு. நியமம்னா என்ன? ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், அது உருப்படியா கடைபிடிக்கணும். இன்னைக்கு ஒரு ஒழுக்கம், நாளைக்கு ஒரு ஒழுக்கம், அப்புறம் நாளான்னைக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கக்கூடாது. அப்போ அட்டாங்க யோகத்துல உங்களுக்கு ஏமம் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் நியமன்றது ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறது. அப்படி நியமம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஆசனம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆசனம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா கையடங்கி காலடங்கி உட்காருவீங்க. ஊரா சுத்தனது போதும் அப்படின்னு முடிவு எடுப்பீங்க. அதுக்கப்புறம் பிராணாயாமம் உங்களுக்கு கிடைக்கும். மூச்சு தான் இறைவன்ற அறிவு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மூச்சையே சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தாரணை உங்களுக்கு கிடைக்கும். தாரணை என்ன? ஒரு அந்த கரெக்டா பூர்வ மதியில போய் ஒழுகக்கூடிய வித்தை உங்களுக்கு குருநாதர் சொல்லி தருவாரு. அதுக்கப்புறம் தியானம் கிடைக்கும். தியானம்னா என்ன? யார தியானம் பண்ணணும்?
எவன் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறானோ அந்த அப்பா டக்கர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் திருவடியில போய் சேர்றதுக்கு உண்டான வழியை செய்யறதுதான் தியானம். அவன் எப்படி இருப்பான் அப்படி நினைச்சு பாக்குறதுதான் தியானம். அப்படி நினைச்சு பாக்குறதுதான் தியானம். அப்போ ஒருவன் உலன் நம்புற பத்தியா, ஒருத்தன் இருக்கிறான்னு நம்புற பாரு, அதான் ஆத்திகம். அப்படி இந்த 8 படியில இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம். தியானத்துக்கு அப்புறம் சமாதி. சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே இருக்குது. நம்ம ஆளுங்க சமாதிக்கு அப்புறம் தான் செத்து போயிடும் நினைச்சுக்கிறான். சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்வே தொடங்குது. எங்க வாழ்க்கை தொடங்குதுன்னா சமாதிக்கு அப்புறம் தான் தொடங்குது. பாவிங்க, சமாதின்னா 6க்கு 6 பள்ளம் எடுத்து உள்ள வச்சு பேக் பண்ணி மூடுறது, செத்து போறதுதான் நினைச்சுக்கிறேன். செத்து போனா அங்க சமாதி கிடையாது. துரோகிங்க, பாடியே ஏமாத்திட்டானுங்க. துரோகிங்க, பச்சை துரோகிங்க. பச்சை துரோகிங்க. உண்மை என்னன்னு சொல்லாமலே ஏமாத்துறோம். எல்லாம் பச்சை துரோகி. சத்தியத்தை மறைக்கிறான் இல்லையா? ஒரு உயிருக்கு உபாயம் செய்யாம அதை அலைய விடுறான் பாரு, அவன்லாம் எப்படிப்பட்ட கடி நரகத்துக்கு போவான். அப்போ இந்த 8 யோகங்கள்ல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அந்த சமாதி நிலையில என்ன நடக்குது? இறைவனும் நாமளும் ஒன்னாயிடுறோம். இனி என் செயலாவது யாதொன்றும் இல்லை. பட்டினத்தார் சொல்றாருல்ல, இனி என் செயலாவது யாதொன்றும் இல்லை. என் செயல் எல்லாம் நீதான் செஞ்சிருக்கிற. பிறந்து மொழி பயின்ற காலங்கள் எல்லாம் நீதான் என்ன நடத்திருக்கிறன்னு தெரிஞ்சு போச்சு. இனி என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறேன். எனக்கு அறிவில்ல சாமி, நீங்க நடத்துங்க. செய்வது ஒன்றும் அறியேனே, மாணிக்கவாசர் சொல்றாருல்ல, இதான் சமாதி. செய்வது ஒன்றும் அறியேனேன்னு சொன்னா சமம் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இன்னும் நான் என்ன செய்ய போறேன், நீதான் நடத்தணும் என்ன. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வேற, திருவடி தெரியாம இருந்த வாழ்க்கை வேற, திருவடி எதுவும் தெரிஞ்ச பிறகு இருக்கிற வாழ்க்கை வேற. அதுக்கு முன்னாடி நான் உண்மை தெரியாம இருந்துட்டு நான் ஊர் அலைஞ்சேன், கோயில் அலைஞ்சேன். இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு, திருவடி எதுவும் தெரிஞ்சு போச்சு. நான் ஒழுங்கா உருப்படி என்ன பண்ணணும்? உன் திருவடி நிழல இலைப்பாறணும். அதான் இரவாத இன்ப அன்பு. என்ன வேணும்? இரவாத இன்ப அன்பு. இந்த இரவாத இன்ப அன்பு பத்தி யார் தருவாங்கன்னா சத்தியமா தரமாட்டான். பொண்டாடி தருவாள் தரமாட்டான், புள்ள தருவானும் தரமாட்டான், அக்கா தருவாலும் தரமாட்டான், சொந்தக்காரனும் தருவான் தரமாட்டான். அப்ப யார் தருவாங்க? இறைவனை தவிர உண்மையான அன்பை யாராலும் தர முடியாதுன்றது உறுதி. அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சிச்சு. அப்ப இந்த அன்புக்காக நீ ஏங்குற? இவங்க பார்த்துவான், அவன் கொல்லி போடுவான், இவ கொடுப்பா, அவ கொடுப்பான், சிக் தூக்கி போடட்ட. இந்த அறிவு எப்போ உனக்கு வர்றது? எப்போ உனக்கு வரும்? அதுதான் சாமி சொல்றாரு. யானை போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய். அப்ப தேறிதான் 63 நாயன்மார்கள் சாமி கிட்ட வந்தாங்க. அப்போ உண்மையான அன்பு யார்கிட்ட கிடைக்கும்? சாமி கிட்ட மட்டும்தான், திருவடியில மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கும் கிடைக்காது. அதுக்கு குரு அருள் வேணும், அதுக்கு திருவருள் வேணும். அதுதான் இந்த பாட்டு சொல்ல வருது. அப்போ இந்த பாட்டை பாடின உடனே இந்த சித்திக்கு நம்ம போயிடுவோம்னா போயிட முடியாது. காரணம் உழைச்சிருக்கணும். உழைக்காத எங்க வர முடியாது. அதான் சொன்னேன், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதிக்கு அப்புறம் தான் அட்டமா சித்தி. அட்டமா சித்தியில 38வது பாட்டு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பாட்டு சிந்திக்கும் போது நமக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்ப உழைக்காத அருவாத்துன்னு போற மாதிரி தானே. அப்ப இதுக்கு என்னையா பண்ணணும்னு கேட்டாதான் அவன் நல்ல சீடன், நல்ல ஞானிக்கிட்ட நல்ல இது எப்படிங்க ஐயா இந்த பாட்டு சொல்லுது, இந்த பாட்டு பொருளுக்கு நம்ம எப்படி போய் சேர்றது அப்படின்னா, இந்த பாட்டு என்ன சொல்ல வருது? மகிமான்ற சித்தியை சொல்லுது. நம்ம அட்டமா சித்தி எல்லாத்தையும் பார்த்தோம். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், இப்படி நம்ம சித்திகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தாலே 8 அட்டமா சித்தி. இது எல்லாமே தவம் பண்ணவங்களுக்கு சாமி கொடுக்குற கிஃப்ட். ஆனா நல்ல சிவனடியார் இந்த அட்டமா சித்தியை ஏத்துக்கவே மாட்டார். ஏன்னா அவன் இப்போ காரைக்காலமா கேட்கிறாங்கல்ல, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது என் அடியின் கீழ் இருக்கு என்றார். அப்ப அப்படிப்பட்ட அன்புதான் அடியார்கள் எதிர்பார்ப்பாங்களே கண்டு இந்த அட்டமா சித்தியில போய் மனசை விட மாட்டாங்க. இந்த சித்து வேலை செய்யறவங்களாம் திருப்பியும் பிறந்துருவாங்க. இந்த சித்தர்கள், மேஜிக் பண்றவங்க, அந்த மாதிரி மேஜிக் பண்ற வேலையெல்லாம் போக மாட்டாங்க. நல்ல அடியார்கள் போகவே மாட்டாங்க.
அவங்களுக்கு அது தேவைப்படாது. அது அவங்களுக்கு தேவைப்படாது. அதனாலதான் நல்ல அடியார்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. சாமியை கேட்பாரு, உனக்கு காளி வேணுமா நான் வேணுமா? இந்த மேஜிக் பண்றது, உலகத்துல புகழ் பெறது, உச்சபட்ச புகழ் பெற்று இருக்க போறியா? திருப்பி மூத்திரம் மலம் மூத்திரம் யோனியில பிறக்கிறதா இருந்தா போய் பண்ணிக்கன்னு சாமி. சாமி உங்க திருவடி எனக்கு போதும்னு நினைச்சா அப்ப அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு புகழ் வேணாமா? ஐயா எனக்கு பேர் வேணாம், புகழ் வேணாம், எதுவுமே வேணாம் சாமி. வாங்கினவங்க எல்லாம் செத்தான் போனான். அப்படி பேரு புகழ் ஊர் வாங்கினவங்க எல்லாரும் செத்தான் போனான். செத்து போய் திருப்பி நரகத்துல போய் திருப்பி பிறகுதான் அந்த யோனி வழியா திருப்பி வெளியே வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி கூத்து எனக்கு வேணாம் சாமி, நான் டைரக்டா முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் சாமி ஏத்துக்கிறாரு. அப்போ அங்கதான் டிசைன் பண்ணணும் நம்ம. அப்ப சாமி பதஞ்சலிக்கு தான் அருள் கொடுத்தாரு. பதஞ்சலின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு ஆதிசேஷனா இருந்தார். நாராயணனுக்கு படுக்கையிலுக்கு பெட்டா இருந்தார். அப்போ ஒரு நாள் நாராயணன் ரொம்ப வெயிட் ஆரம்பிச்சான். ரொம்ப கணக்க ஆரம்பிச்சான். கணக்க ஆரம்பிக்கும் போது என்ன சாமி ஒரே வெயிட்டா இருக்கு, தாங்க முடியல என்னால. பூபாரத்தை தாங்க முடியல, உங்க பாரத்தையும் தாங்க முடியல. இல்ல நடராஜர் ஆடிட்டு இருந்தாரு. கொஞ்சம் நான் மெய் மறந்துட்டேன். ஆனந்தமாயிட்டேன். ஆனந்த பெருவழிக்கு போயிட்டேன். நானே லௌகிகத்தை விட்டுட்டு அவனுக்கு உலகம் சொந்தம். யாருக்கு? நாராயணனுக்கு. நானே லௌகிகத்தை விட்டு எங்க போயிட்டேன்? இறைவனை தவிர மத்தவங்க எல்லாருமே சகலர் தான். எல்லாம் மானுட ஜீவ வர்க்கம் தான். அவன் நாராயணன் ஜீவ வர்க்கம் தான். இவனும் ஜீவ வர்க்கம் தான். பிரம்மாவும் ஜீவ வர்க்கம் தான். ஆதிசேஷன் கேட்கிறான், என்ன வெயிட் அதிகமா தாங்க முடியல. ஓ, அவர் ஆடுறதை பார்க்க போயிட்டேங்க ஐயா, ஆனந்தமா இருக்கு. அப்ப நாங்கெல்லாம் அந்த ஆனந்தத்தை பெற முடியாது, நிச்சயம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிவபெருமான்ட்ட கேளு, நான் கேட்கிற மாதிரி நீ கேளு. போய் அங்க உள்ள ஆழமா கேட்க ஆரம்பிச்சான் ஆதிசேஷன். அதுக்கு நீ பிறந்து மானுடனா இருந்தா தான், மானுடனா பிறந்து வந்தா தான் சிவபெருமானுடைய திருவடியுடைய அருமை உனக்கு தெரியும் போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவாங்க. அவன் தான் பதஞ்சலி. அதான் பதஞ்சலி. அவருடைய அட்டாங்க யோகம் டிஃப்ரெண்ட். அவரும் இதே மாதிரி தான் எடுத்திருப்பார். இந்த மாதிரி இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம். அடப்பா, அதுக்கு முன்னாடியே தாத்தா ஒருத்தர் இருக்கிறான், அவன் திருமூலன். அந்த தாத்தா எழுதுனதுதான் அந்த திருமந்திரம். அவர் கொடுத்த அட்டாங்க யோகம். இந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டுதான் எல்லா நூலும். இதான் ஆதி நூல். கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்த நூல் இது. இங்க டம்பம் அடிக்கவே முடியாது. எங்க கிறிஸ்துநாதர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எழுதுனது உங்க ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க வேலையாலே நடக்காது. இது நேரடி கைலாயத்திலிருந்து நேரடியா வந்தது. இங்கிருந்து திருநதான் எல்லா வித்தையும். உலகமே இதுல இருந்து திருநதான். திருமந்திரம் என்ற நூல்ல திருநதான் எல்லா வித்தையும். எழுதி வச்சுங்க. இந்த 3000 பாட்டுல சொல்லாத ரகசியம் எல்லாத்தையும் சொல்ற எல்லா பிராமணனும் இங்கதான் திருநா. எழுதி வச்சுங்க. ஏன்னா அவ்வளவு ரகசியம் இதுல ஒளிஞ்சிருக்கு. எல்லா ஆகமும் இதுல உள்ள ஒளிஞ்சிருக்கு. எல்லா ஆகமும் இதுல ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இது மதிப்பில்லாம போச்சு. எவனை பாருங்களேன். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 4, 5, 6, 7, 8, 9, 10வது இடத்துல வச்சிருக்காங்க. எதை ஏன் வச்சாங்க? இது சோத்திரமா இல்ல சாத்திரமா? இது பாடக்கூடிய பொருளா? இது பாடக்கூடிய பஜனை பாட்டு போறது முற்றோதல் பண்ற இடமா? இது முற்றுவதல் பண்ணிட்டு அப்படி பாராயணம் பண்ணிட்டு போற பாட்டா இது? அடப்பா, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எழுதுனது. எவ்வளவு ஆழம் தெரியுமா? உன்னை அப்படியே புடம் போட்டு உனக்கு உன்னையே அறிமுகப்படுத்த மிகப்பெரிய கண்ணாடி குருநாதர் திருமூலர். கைலாய பரம்பரை. சிவபெருமான் பார்வதிக்கும், பார்வதி 2 பேரும் சேர்ந்த நந்திக்கும். நந்தி யாருக்கிட்ட கொடுத்தாரு உபதேசம்? திருமூலர் கொடுத்தார். திருமூலர் யாரு கொடுத்திருக்கிறார்? திருமந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதை படிக்கிறவன் கைலாய பரம்பரை. இதை படிக்கிறவன் கைலாய பரம்பரை. இறைவனுடைய திருவடியை நேரடியா அணுகக்கூடியவன். அதுக்கு ஒரே ஒரு தைரியம் வேணும். அன்பு அடிப்படையில இயமம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும், சத்தியத்து மேல நாட்டம் இருக்கணும். அவன் தான் சாமியோட பிள்ளையா மாற முடியும். உலகத்து பொருளை விரும்புறவன் இங்க வர முடியாது. நிலையில்லாத விரும்புறவன் இங்க வர முடியாது. நிலையானது தேடுறவன் மட்டும்தான் திருமந்திரத்துக்கு வர முடியும். மத்தவன் கிட்டவே நிக்க முடியாது, ஓடியே போயிடுவான். பொய்யன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் சொல்றல்ல. பொய்ய தேடி போறோம், இது உள்ள வர முடியாது. சத்தியத்தை தேடுகிறவன் மட்டுமே இது உள்ள ஈகோ விட்டுட்டு உள்ள வருவான். மத்தவங்க ஈகோ இடிக்கும், அப்படியே கொடையும். ஆனவன் என்ன பண்ணும்? அட என்ன நேத்து வந்தவன் இன்னைக்கு போய் பேசுறானே. சத்தியத்தை யார் பேசினா என்ன? உண்மைதானே. சத்தியத்தை யார் பேசினா என்ன? உண்மைதானே. இறைவன் அனுகிரகம் கொடுக்க அனுகிரகம் இருக்கு, பேசுறாரு.
பேச சொல்றாரு. அப்போ இது நேரடி பரம்பரை. கைலாயத்திலிருந்து நேரடியாக நந்தி எம்பெருமானுக்கு கிடைச்சு, நந்தி எம்பெருமானுடைய பெருங்கருணையினால திருமூல நாயனாருக்கு கிடைச்சு, திருமூல நாயனாருடைய பெருங்கருணையினால திருமந்திரம் நூல் கிடைச்சு, அத்தனை ஆகமங்களும் 3000 பாட்டுல சொல்ல விட்டதுனாலதான் இது பப்ளிக்ல வந்ததுனால இது பொதுமறை ஆயிடுச்சு. அப்ப கண்டமதுல இருந்து திருடி அவன் என்ன பண்ண, அவன் சோப் போட்டு அவன் பேரை மாத்திக்கினான். அவன் பேரை மாத்தினான். அப்போ இந்த பூபாரம் தாங்க முடியாம ஆதிசேஷன் போனான்னு சொன்ன இல்லையா, வியாக்கரபாத முனிவருக்கும் பதஞ்சலிக்கும் சாமி காட்சி கொடுக்கிறார். அப்ப எப்ப காட்சி கொடுக்குறாரு, மானுடனா பிறந்து வரான் பதஞ்சலி. எப்போ நாராயணனுடைய படுக்கையில இருக்கும்போது 5 தலை நாகமா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சொன்னதும் அட்டாங்க யோகம் தான். அப்ப அந்த பதஞ்சலி தவம் பண்றாரு ஒரு காட்டுல, தில்லைன்ற ஒரு மரக்காட்டுல. அதான் சிதம்பரம். வியாக்கரபாதர் புலி நகம் வச்சிருப்பாருல்ல, இப்ப 2 பேர் தவத்துக்கு மெச்சினதுதான் சிதம்பரம். இப்ப பதஞ்சலி மானுடனா இருந்து தவம் பண்ணும்போது சாமி காட்சி கொடுப்பாரு. யாருக்கு? பதஞ்சலிக்கு. அந்த ஆனந்தத்தை ஆசைப்படுவேன். அப்போ ஒரு வரம் கேட்பேன். என்ன வரம் வேணும்னு கேட்பாரு. அவன் சூப்பரா கேட்பான் ஒரு கேள்வி. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு பதஞ்சலி ஒரு வார்த்தை கேட்பான். நான் உங்களை அடையறதுக்கு என்ன பிரயத்தனம் பண்ணி வந்தனோ அந்த பிரயத்தனத்தை நான் சூத்திரமா எழுத போறேன். அந்த சூத்திரம் நிலைச்சு நிக்கணும். அவ்வளவுதான் மேட்டர். சாமி கொஞ்சம் யோசிச்சாரு. இறைவனுடைய திருவடியை அடையறதுக்கு உண்டான சூத்திரத்தை அவன் எழுத போறான்றான். என்ன எழுத போறான்னு தெரியலையே. இப்ப நான் பாக்குற காட்சியே என்ன ஃபாலோ பண்ற எல்லாருமே அடையணும் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். எப்படி? நீங்க காட்சி கொடுத்துட்டீங்க, நான் ஆனந்தமா இருக்கு, திளைச்சிருக்கிறேன் எம்பெருமானே, நான் திளைத்திருக்கிறேன். இந்த திளைத்த உங்களுடைய காட்சியினால பேரானந்தத்தை உவகையை பெற்று விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு வரம் கொடுங்கள். என்னை போல எவன் ஒருவன் தேடுகின்றான் அவனுக்கு நிச்சயம் திருவடியை காண்பிக்கக்கூடிய ஆற்றல் இந்த புத்தகத்தை படிக்கும் போது அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வாங்கினதான் வரேன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆகட்டும்ட்டார். முடிஞ்சு போச்சு. அதான் அட்டாங்க யோகம் இன்னைக்கு வடநாட்டுல ஃபேமஸ் ஆயிடுச்சு. பதஞ்சலின்னா ஓஹோன்னு ஓடி போச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா அதுக்கு முன்னாடியே அட்டாங்கத்தை யோகத்துல எழுதுனது யாரு? திருமூலர். அதுக்கு முன்னாடியே எழுதுனது யாரு? திருமூலர். அப்போ அதான் சூத்திரம் எழுதினார். அவரு ஏம நியமம் போட்டு 8 எழுதிருப்பார். பதஞ்சலி யோக சூத்திரம் சமஸ்கிருதத்துல இருக்கு. அதை படிச்சுக்கலாம் நீங்க. அதனுடைய மொழிபெயர்ப்பும் இருக்கு தமிழ்ல. எதையுமே நம்ம அங்க சுத்தி இங்க சுத்தி சாப்பிட்டதானே தெரியும். டைரக்டா நம்ம கிட்ட இருக்கிற பொக்கிஷன் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதான் திருமந்திரம். திருமந்திரத்தை படிச்சுட்டு அதை படிச்சீங்கன்னா உண்மை உங்களுக்கு நல்லா புரியும். அப்ப எது முதல்ல வந்தது, எப்படி சாமி கொடுத்தாருன்ற ரகசியம் உங்களுக்கு புரியும். அப்போ நேரடியா வந்தது இது. திருமந்திரம் எப்படி வந்தது? நேரடியா, வழி வழியா அப்படி வந்த பாட்டு தான் தன் வழியாக தழைத்திடும் ஞானமும் தன் வழியாக தழைத்திடும் வையகம் தன் வழியாக தழைத்த பொருள் எல்லாம் தன் வழி தன் அருளாகி நின்றானே. அப்படி யார் ஒருத்தர் இந்த அட்டாங்க யோகத்தை கடந்து சமாதி நிலை கடந்து அட்டமா சித்தி அடைஞ்சவங்க. அதுல அனிமான்றது என்னன்னு பார்த்தோம். அனிமான்னா என்ன? அணுவுக்கு அணுவா இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளையும் போய் பார்க்கக்கூடிய ஆற்றல். அதுக்கு அனிமா சித்தின்னு பேரு. அடுத்து என்னது? மகிமா. அப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, தற்போதம் எழுந்து சிவத்தை உணர்ந்து நின்றால், அதாவது சுய தம்பட்டம், தன்னைத்தானே மகிழ்ந்து தன்னைத்தானே போற்றுகிற அந்த சுய விளம்பரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு இறைவனுடைய திருவடி கிடைச்ச பிறகு சொல்றேன். இறைவனுடைய திருவடி கிடைச்ச பிறகு தன்னைத்தானே தூக்கி நிறுத்துற அதெல்லாம் தூக்கி எட்ட போட்டுட்டு தற்போதம் அந்த சிவத்தை உணர்ந்து நின்றா ஞானம் மென்மேலும் பெருக்கும். அப்போ நம்ம எல்லா ஞானத்துக்கும் நான் தான் ஜவாப்தாரின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுதுன்னு சொன்னா அது திருவருள் கருணையினால தான் வெளிப்படுதுன்னு நம்ம ஒத்துக்கணும். எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் இது என்னன்னு சொல்ல மாட்டான். எவ்வளவு பெரிய வித்தியை கத்தவனா இருந்தாலும் இது என்னுடைய அறிவுன்னு சொல்ல மாட்டான். இது என்னுடைய ஞானம்னு சொல்ல மாட்டான். சாமி போட்ட பிச்சைன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சாமியோட கருணையினால் நான் பேசுறேன், சாமியோட கருணையினால நான் எழுதுறேன், சாமியோட கருணையினால நான் பூஜை பண்றேன், சாமியோட கருணையினால நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் தற்போதத்தை இழந்து விட்டான். அதான் சொல்றேன், தன் வழியாக தழைத்திடும் ஞானமும். எப்ப தற்போதத்தை ஒருவன் விடுகிறானோ அவனுக்கு ஞானம் கைகூடும். தன் வழியாக தழைத்திடும் வையகம், அவனால இந்த உலகம் வாழும். அந்த ஒரு தவம் பண்றான் இல்லையா, அவனால இந்த உலகம் வாழும். அப்போ தன் வழியாக தழைத்த பொருள் எல்லாம்
அப்படி அவன் தவம் பண்ணி எல்லா பொருளும் அவனுக்கு வசமாகும். அப்படி இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஆற்றல் வந்தாலும் தன் வழி தன் அருள் ஆகி நின்றானே அவன் ஒருபோதும் ஆள்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டானா. இதான் அந்த பாட்டு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தனுக்கு அந்த தான்ற நினப்பு போயி, சுயநலம் போயி, சாமியோட ஞானத்த பெறான் இல்லையா? அவனுக்கு முதல்ல ஞானம் கிடைக்கும். 2வது இந்த உலகமே அவனுக்கு குடுப்பாராம் சாமி. இந்த உலகத்தையே நீ ஆளுப்பான்னு குடுப்பாராம். அப்படி உலகத்தையே ஆளுன்னு குடுத்தா, எல்லா பொருளும் அவனுக்கு வசமாகுமா? எல்லா பொருளும் வசமானாலும், ஒரு சிவனடியார் என்ன பண்ண மாட்டாருன்னா, அந்த பொருள் எல்லாம் சதம் இல்ல. எனக்கு நீயே சதம்னு சொல்லிட்டு, தன் வழி தன் அருள் ஆகி நின்றானே! அப்ப எனக்கு இதெல்லாம் ஆட்சி செய்ய நான் போய் இந்திரலோகத்தையும் சரி, 14 லோகத்த எனக்கு ஆட்சி செய்ய குடுத்தாலும் நான் ஆட்சி செய்ய மாட்டேன். எனக்கு வேணாம் சாமி. உன் திருவடியே போதும்ன்னு நிப்பாங்களாம். யாரு? ஒரு நல்ல சாதகன். அதத்தான் இந்த பாட்டு சொல்லுது. தன் வழியாக தழைத்திடும் ஞானமும், அதாவது தன்னுடைய நான் ஈகோவ வுட்டுட்டு, எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவனுக்கு ஞானம் கிடைக்கும். எவன் அதுல நிலைச்சு நிக்கிறானோ, அந்த ஞானத்தினால இந்த வையகமே அவனுக்கு கிடைக்குமாம். இந்த வையகமே கிடைச்சாலும், பொருள்லாம் கிடைச்சாலும், அத ஆள்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டானாம் ஒரு சாதகன். எனக்கு இந்த உலகமே குடுத்தாலும் எனக்கு வேணாம் சாமி. நீங்க போதும் எனக்கு அப்படின்னு முடிவு பண்றது தான் இந்த மகிமான்ற சித்தி. மகிமான்னா என்ன தெரியுமா? அனிமான்ற சித்தி என்ன சொல்லுது? அணுவுக்கு அணுவா எல்லாத்துலயும் கலந்திருக்கலாம். லகிமானா என்னன்னு பார்த்தோம். காற்றோட காற்றா கலந்து நம்ம இருக்கலாம். லேசா இருக்கலாம் உடம்ப. இப்ப மகிமாவ பத்தி சொல்ல மகிமா என்னன்னா, அந்த உலகத்திலேயே உயர்ந்து நிக்கலாமா. பேரண்டம், 7, 14 லோகம் எல்லாத்தையும் நம்ம உடம்ப அப்படியே பெருசாக்கி நிக்கலாமா. அந்த சித்தி கிடைக்குமா. பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குமா. இந்த பொருள் எல்லாம் கிடைச்சாலும் எனக்கு வேணாம் சாமின்னு சொல்றீங்கன்னா நீங்க பெரிய ஆள். எப்படி? இருந்த இடத்துல இருந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க உங்களால பார்க்க முடியுதுன்னு வச்சுங்களேன். எல்லா பொருளையும் உங்களை இழுக்க முடியுது. BMW கார்ல இருந்து எல்லா பொருளும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த அதிகாரம் உங்களுக்கு சாமி தராரு. இந்த வையகமே உங்களுக்கு தராரு. ஆனா, வையகமே உங்களுக்கு சாமி குடுத்தாலும், அவன் அவற்றை ஆள நினையாது. எப்படி? அந்த சித்து அடைஞ்சாலும், அவன் அது எனக்கு தேவையில்ல. ஏன்னா, அது நிலையில்லாத பொருள்ன்னு நல்லா தெரிஞ்சுக்குவான். யானைய கட்டி தீனி போட முடியாது. இது அவசியமா, அவசியம் இல்லையான்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுவான்? அட எந்த பொருளும் எனக்கு வேணாம் சாமி. ஏன் சாமி இந்த மாயா வித்தைலாம் என்கிட்ட காமிக்கிறீங்க? எனக்கு வேணாம் சாமி. உங்க திருவடி மட்டும் குடுங்க. அப்ப எவ்வளவு பெரிய சித்தி அடைந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய சித்துக்களை அடைந்திருந்தாலும், ஒரு நல்ல சாதகன் திருவடியை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருப்பானானால், அவன் அன்புக்கு பாத்திரமாவான். அவனே சிவபெருமானை சிவஸ்வரூபத்தை அடைகிறான். அப்ப சாலோகம், சாரூபம், சாயுச்சு, சாமீபம் இந்த 4ம் அவனுக்கு வாய்க்கிறது. இந்த 4ம் அவனுக்கு வாய்க்கிறது. இதான் செய்தி. அப்போ அவன் 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 தான் அவனாக மாறுகிறான். அவன் தானாக மாறுகிறான். அப்ப எந்த சித்தியும் நமக்கு தேவையில்ல. அப்போ எவன் உழைச்சவன், எவன் உழைக்காதவன். அப்போ சாமி குடுத்தே தீருவாரு. அட்டமா சித்தி குடுத்தே தீருவார். அதுல மகிமாவுல கிடைக்கக்கூடிய ஆற்றல் தான் அந்த பாட்டு. தன் வழியாக தழைத்திடும் ஞானமும், அப்புறம் வையகம் கிடைக்கும், அப்புறம் பொருள்லாம் கிடைக்கும். எந்த பொருள் கிடைச்சாலும் நம்ம ஆள்றதுக்கு முயற்சி பண்ணாம, அந்த பொருள் எல்லாம் எனக்கு வேணாம் சாமி. அதெல்லாம் சதமே இல்ல. நிலையில்லாத பொருள வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இந்த உலகமே வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சாலும் சரி. சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்ல நரி சொல்ற மாரி இல்ல. ஏன்னா உழைச்சவனுக்கு நிச்சயம் கூலி குடுப்பாரு. அட்டாங்க யோகம் செஞ்சவனுக்கு, பயிற்சி செஞ்சவனுக்கு, திருவடியில நிழல்ல ஆனந்தமா இளைப்பாறுனவனுக்கு எல்லாருக்குமே இந்த அட்டமா சித்தி குடுப்பாரு. அப்படி குடுத்தாலும், எனக்கு திருவடி மட்டும் போதும் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் அதான் சொல்றேன். எந்த பொருள் வந்து நான் ஆட்சி செய்யறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்களாம். அவன் வழிபடுமாயினும் இந்த வையகம் முழுதும் அவன் வழிபடுமாயின் அவன் அவற்றை ஆள நினையாது சிவனது அருள் வழி நின்று அதுவே ஆய் நிற்பான். அப்ப அருளுடைய நோக்கம் என்ன? திருக்குறிப்பு பார்ப்பான். அதான் திருக்குறிப்பு தொண்டர். திருவுடைய குறிப்பு பார்த்து சாமியோட திருவடியில நிக்கிறதுக்கு பேர் திருக்குறிப்பு. இப்படி ஒரு 63 நாயன்மார்ல திருக்குறிப்பு தொண்டர் ஒருத்தருக்கிறார். திருவனுடைய குறிப்பை பார்த்து செயல்படுவாராம். அந்த மாதிரி நல்ல சாதகன் சிவருடைய குறிப்பை பார்த்து நிலையில்லாதது எது, நிலையிலானது எதுன்னு சொல்லி சாமி சிரிப்பார். பரவாயில்ல இவளும் இந்த பிரபஞ்சத்தையே கொடுத்து பார்த்தேன், இவன் அது வேணான்றானே. எப்ப நீ படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய 5 வேலையை நீ செய்யறியான்னு கேட்பாராம் சாமி. 5 தொழிலையும் நீ செய்யறியான்னு கேட்பாராம். அப்ப நல்ல சாதகன் என்ன பண்ண, இந்த 5 படைக்கிற தொழிலு, இந்த காப்பாத்துற தொழிலு, இந்த அழிக்கிற தொழிலு, இந்த மறைக்கிற தொழிலு, இந்த அருள் தொழிலு எனக்கு வேணாம் சாமி. நீங்க தான் எனக்கு வேணும். அங்கேயும் அடம் பிடிக்கணும் நம்ம சாமி கிட்ட. பாருங்களேன், சிவபெருமானை நோக்கி போனா என்னெல்லாம் கொடுக்குறாரு. என்னெல்லாம் கொடுக்குறாரு தெரியுமா? அந்த 5 தொழிலும் கொடுப்பாராம். அந்த 5 தொழிலும் எனக்கு வேணாம் சாமி. உங்க திருவடி மட்டும் தான் போதும். அப்பதான் 63 நாயன்மார்கள் எங்க உயர்ந்து நிக்கிறாங்கன்னா, அற்ப நோக்கங்களுக்காக, சின்ன சின்ன பொருளுக்காக எதுக்கும் ஆசைப்படாம, பேரானந்தத்தில் திளைத்திருப்பதிலேயே ஆனந்தமாக குறிக்கோளாக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்க 63 நாயன்மார்கள் ஆனார்கள். அதனால தான் நம்ம அவர்களை கொண்டாடுறோம்.
அதனாலதான் 9:50க்கு டெய்லி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்றோம்? தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியன்னு நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா அவங்க அற்ப நோக்கத்துக்காக அவங்க அடிக்கு வரல. சின்ன சின்ன பொருளுக்காக எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு வண்டி வேணும், எனக்கு வாகனம் வேணும், நான் லக்ஸூரியஸா இருக்கணும். இது மாதிரி அற்ப நோக்கங்களுக்காக அவங்க வரவே இல்ல. இதெல்லாம் உதர்னவங்க அவங்க. இதெல்லாம் உதர்னவங்க அவங்க. இதெல்லாம் உதர்னதுனால தான் அவங்க அடியாரா மாறுனாங்க. அதனால தான் அவங்க சிலைகளா மாறுனாங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு வரலும் கொண்டாடுறோம் 63 நாயன்மார்கள. ஏன்னா அவங்க வச்ச அன்பு வேற, நம்ம வைக்கிற அன்பு வேற. நம்முடைய அன்புலாம் எம்மாத்திரம்? தூசு. அவங்களுடைய அன்பு பிரதானமான அன்பு. அவங்களுடைய அன்பு பிரதானமா. அப்ப எந்த அன்பு பேரன்புன்னா, சாமி மேல வைக்கிறது தான் பேரன்பு. மத்த அன்புலாம் டூப்ளிகேட்டான அன்பு அப்படின்னு சொல்லி, இதுகாரும் பொறுமையா இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த மகிமான்ற சித்தியினால என்ன கிடைச்சாலும் சாமிக்கு திருவடிக்கு சமர்ப்பிச்சு, சாமியோட திருவடியே மையமா இருந்து இயங்கணும்னு சொல்லி, இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனாரை இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு செய்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நிட்டை கோடல், திருவடி பணிதல், புருவ நடு தியானம், சத்தியத்தை போதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தவம் இருக்கிறது. அடியார் பெருமக்கள் சிதம்பரத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய அந்த மணியோசை கேட்டு தவத்தில் அமர்ந்து பிறவி பெரும்பயனை அடையும்படி கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.